இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நீ இது புது புடவை மாதிரி இருக்கு? மாமா வீட்ல வராங்கன்னா புது புடவை கட்டணுமா என்ன? நான் தான் சொன்னேனே, உங்க அம்மாவும் அப்பாவும் இத ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்கன்னு. அதுக்கு எனக்கு மட்டும் எதுக்கு புது புடவை? உனக்கு மட்டும் இல்ல, உன் அம்மா, உன் அப்பா, அமராவதி, பத்மா, பவானின்னு எல்லாருக்குமே புது ட்ரெஸ் தான். ஆனா நீங்க புதுசு போடலையே. நான் உங்க குடும்பம் இல்லைல்ல, கொஞ்ச நாள் கெஸ்டா தானே வந்திருக்கேன், அதான். சரிங்க அண்ணி, இதுக்கு பின்னாடி வேற ஒண்ணும் இல்லல்ல? நிஜமா அதெல்லாம் எதுவுமே இல்ல. நீ கிளம்பு போ. சரி, நீங்க போங்க, நான் கிளம்புறேன். உனக்கு 10 மினிட்ஸ் தான் டைம், அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. நீ சீக்கிரமா கிளம்பி ரெடி ஆயிடணும். சரி, லேட் பண்ணாம சீக்கிரம் ரெடி ஆகு, சரியா? போ. நீங்க போங்க. நீ போய் ரெடி ஆகு, போ. நாங்க இங்கே இருக்கோம். நான் வேணா உனக்கு புடவை கட்டி விடவா? இவங்க புடவை கட்டி விட வந்தாங்கன்னா கழுத்துல தாலி இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களே. இல்ல இல்ல வேண்டாம், நீங்க போங்க, நானே கட்டிட்டு வந்துடுறேன். ஆமா, காவேரிக்கு நிச்சயம் தானே நடக்க போகுது. அதை எப்பதான் காவேரி கிட்ட சொல்ல போறோம்? நிச்சயதார்த்தம் நடக்கும் போதுதான். எனக்கு ஏதோ இது சரியா வரும்னு தோணல. நீங்க பல்பு தான் வாங்க போறீங்க. எங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னம்மா, என்னாச்சு? அண்ணன் எங்க வந்துட்டு இருக்காருன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க. அம்மா, அதான் வரேன்னு சொன்னாங்கல்ல. ஐயோ, சொல்றத அட, நீ கேளுங்க. வேற. என்னம்மா, என்ன? டேய், உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளு. அவங்க எல்லாம் தான் வந்துட்டு இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு போன்? எங்க இருக்காருன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேளு. ஃபோன் பண்ணுடா. என்ன விசாலட்சுமி? டேய், இவதான் சொல்றானா, நீ வேற. எடுங்கப்பா, ஏதோ ஆசையா கேக்குறாங்க. இப்ப கூட இது கனவா நனவான்னு தெரியலன்னு. என்னையும் நான் கிள்ளி பாத்துக்கிறேன். நிஜமாவே நீ ஏன் வீட்டுக்கு தான் வந்திருக்கியா? விசாலாட்சி, நிஜமாவே நான் உன் வீட்டுக்கு தாமா வந்திருக்கேன். கடவுள் எப்பவும் எனக்கு இந்த பாசத்தை கொடுக்கணும். இதை எதுக்காகவும் நிறுத்திடக்கூடாது. மா, கடவுளே தடுத்து நிறுத்தினாலும் நான் என் தங்கச்சி வீட்டுக்கு வராம இருக்க மாட்டேமா. போதுமாமா? விசாலாட்சி, உன் அண்ணனையே பார்த்துட்டு இங்கே நின்னுட்ட. என் தங்கச்சி எல்லாம் உள்ள வர சொல்ல மாட்டியா? அண்ணி வாங்க, அண்ணி வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. அது எப்படா நான் சொல்லிட்டு வராம இருப்பேன்? ஐயா, வாங்க ஐயா. அட, வாங்க, முன்னாடி வாங்க. வாங்க, வாங்க. வாங்க வாங்க வாங்க, வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க. வாங்க வாங்கம்மா. வாங்க. வாங்க. வாங்க மாமா. வாமா. வாங்க. வாங்க அத்தை. எங்க அண்ணிக்கு எப்பவுமே எல்லாரும் கூட இருக்கணும். 4 பேருக்கு 5 பேருக்கெல்லாம் அவங்களால சமைக்கவே வராது. 10 பேருக்கு 15 பேருக்கு தான் சமைக்க வரும். ஒரு கூட்டமே உட்கார்ந்து சாப்பிட்டாதான் அவங்களுக்கு திருப்தியா சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, அவங்க சொல்றது சரிதான். தோட்டத்துல வேலை பாக்குறவங்க, வயல்ல வேலை பாக்குறவங்க பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல மனசு அத்தைக்கு. எல்லாருக்கும் அன்னபூர்ணியா இருந்திருக்க நீ. உன்னை போய் இத்தனை வருஷமா நான் ஒதுக்கி வச்சிருந்திருக்கேனம்மா. என்ன மன்னிச்சிருமா. அண்ணன், என்ன நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? மச்சான், நீங்க இப்பயாச்சும் மனசு மாதிரி எங்க எல்லாரையும் ஏத்துக்கிட்டீங்களேன்னு நாங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்கோம். நீங்க போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்களே. சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையில இவருக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு ராசண்ண மட்டும்தான். விசாலாட்சி ராசண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் அவருக்கு
ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்ல. யாரையும் ஃப்ரெண்டா அவர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்த 2 குடும்பமும் சேர்ந்ததுல அவரோட பழைய ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாருன்றதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சான், நீ கொஞ்சம் எடுத்துக்கோமா. இல்ல இருக்கட்டும், நான் அப்புறமா நீங்க சாப்பிடுறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. சரி. இது நம்ம வீட்லயே செஞ்சது. ஹலோ ஹாய் லேடி. நடா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. பரவாயில்ல எடுத்துக்கோங்க. 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 நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. ஸ்வீட் தானே. போதும் போதும். நீங்க எல்லாருக்குமே தெரியுமே, இதுல என்ன இருக்கு? எல்லாருக்கும் தெரியுமா? ஆமா, எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கி இருக்கீங்களா? காவேரி, இதுல முட்டாளாக்குறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்றது நல்ல விஷயம் தானே. அத ஒரு சர்ப்ரைஸா ஏற்பாடு பண்ணது எப்படி தப்பா இருக்கும்? நான் இப்ப உங்ககிட்ட கல்யாணம் கேட்டேனா? இதுக்கு தேவையில்லாம இந்த ஏற்பாடு எல்லாம் பண்றீங்க. காவேரி, கல்யாணம்லாம் உன்னை கேட்டுதான் ஏற்பாடு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே? உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, அப்பா அம்மா ஏற்பாடு பண்றாங்க. இதுக்கு எதுக்கு நீ கண் கலங்குற? எனக்கு புரியல. இது வரைக்கும் நீ யாரையும் லவ் பண்ணதில்ல, அப்போ கல்யாணம் பண்ணிட்டு போலாம்ல காவேரி. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க, என்ன முட்டாளாக்கி இருக்கீங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்.